இன்னைக்கு 30 நாள் ஈழம் தாண்டும் சவால் பயிற்சியோட 8வது நாள். யார் கண் வச்சனே தெரியல, ட்ரைனிங் ஒழுங்காவே பண்ண முடியல. காலைல ஏஞ்சி வெளில வந்தா வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. என்னடா திடீர்னு சத்தம் பார்த்தா நம்ம திமிங்கலை அவன்கிட்ட சண்டை போட்டுருந்தான். திமிங்கலத்தை மட்டும் தான் வீடியோ எடுப்பியா, எனி வீடியோன்னு கோபால் வந்து நின்று இருந்தான். அவன் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளில வந்து பார்த்தா கண்ண முதல் மிக கனமழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு நியூ அப்டேட், நம்ம பாட்காஸ்ட் சேனலுக்கான ஸ்டுடியோ செட்டப் இங்கே தான் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா மறக்காம பாட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஈவினிங் ட்ரைனிங் பண்ண கிரௌண்டுக்கு போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு வழக்கம் போல வார்ம் அப் முடிச்சுட்டு டைனமிக் ஸ்ட்ரெச் பண்ணேன். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு காதலி கூட உரையாடிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரன்னிங் ட்ரில்ஸ் பண்ண தொடங்கிட்டேன். அப்புறம் நம்ம நண்பர்கிட்ட ஓட்டப்பந்தயம் வச்சுலாமான்னு கேட்டிருந்தேன். அவருக்கு ஓகே சொல்லிட்டாரு. இருங்குபாய் நானும் வார்ம் அப் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு வரேன், அவரும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போய் நின்றப்ப ஒரு போலீஸ் வந்து நானும் வரலாமான்னு கேட்டாரு. தாராளமா வாங்கன்னு கூப்பிட்டுட்டோம். இந்த பிளாக் ஃபார்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல மற்ற வீடியோஸ் மாதிரி ட்ரைனிங் வீடியோஸ் மட்டுமே போடலாமா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. போட்டி தூங்குச்சு. இது ஒரு சுலபமான வெற்றி. இன்னும் ஒரு 3-4 டேஸ்க்கு என்னோட லேண்டிங் டெக்னிக்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். விட்டுக்கிட்ட போய் பார்த்தா தம்பிங்கெல்லாம் வேற லெவலில் சிலம்பம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸ்டாண்டிங் ப்ராட் ஜாப் 3 செட் பண்ணேன். எதாவது பண்ண கூட நினைச்சனோ அதான் திரும்ப பண்ணிட்டு இருந்தேன். லேண்டிங் டைம்ல கையை தூக்கி கீழே வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 5 ஸ்டெப் அப்ரோச்சில் 3 செட்டும் 7 ஸ்டெப் அப்ரோச்சில் 3 செட்டும் பண்ணிட்டு இன்னைக்கான செஷனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு இவ்வளவுதான். தொடர்பில் இருக்கவும்.